தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் ரீசெண்டாக ஒரு மாநாட்டில் சொல்லியிருந்தார். பொள்ளாச்சி மாநாட்டில், நான் ஒரு ஹிந்து அப்படின்ற நம்பிக்கை எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனால் அது எல்லாமே என் வீட்டோட வச்சு பூட்டிட்டு நான் வந்துருவேன். வெளியே வரும்போது ஒரு தமிழனா, என் தமிழ் மக்களை உயர்த்துற தலைவனா, தலைவர்களை உருவாக்குற தலைவனா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதற்கும் அவர் மேல குறை சொல்லணும். அவர் பிஜேபியில் இருக்கும்போது அவர் ஒரு மதவாதி அப்படின்னு குறை சொன்னாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அவர் எப்படியெல்லாம் வந்துட்டு டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பி இருக்காங்க. கதறிட்டு இருக்காங்க. லிட்டரலி கதறிட்டு இருக்காங்க. அது என்ன சம்பவம்? அவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நம்மளது கடமை இல்லையா? சோ அது என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். யார் அப்படின்னா, நம்ம பிஜேபியை சார்ந்த சுமதி மேகவர்ணம் அவர்களோட இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அவங்க மேல எப்போதுமே நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. ஆனால் அவங்களோட ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது கொஞ்சம் மன வருத்தமா இருந்தது. அதற்கான ஒரு பதில் தான் இது. அண்ட் அந்த ஒரு ஆங்கர் கேட்ட கேள்விகள் இருக்குல்லையா, அவர் பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். அது என்னன்றதை நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். ஏன்னா அவர் கேட்கிறாரு, இப்போ வந்து உங்களை விட்டு அண்ணாமலை அவர்கள் போயிட்டாரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை விட்டு போனதுனால நிறைய பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அண்ணாமலை கூட போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டார். பட் அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை இந்த நேரத்துல இப்படி பிஜேபியை விட்டு போனது எங்களுக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம். அதாவது இப்பதான் நம்ம தேர்தலை சந்திச்சிருக்கோம். தேர்தல்ல ஓரளவுக்கு நமக்கு பெரிய நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல. 4 இடத்துல ஜெயிச்ச நம்ம ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கோம். ஸோ இப்படியெல்லாம் நடக்கும்போது எல்லாருக்குமே ஒரு மன சோர்வு, கட்சிக்காரங்களுக்கும் சரி, இல்ல நம்மளோட ஒவ்வொரு தலைவர்களுக்கும் சரி, ஒரு மன சோர்வுல இருக்கிறோம். இந்த நேரத்துல அவர் பிஜேபியை விட்டு போனது எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தம் தான் அப்படின்றாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா, அவர் பிஜேபியை விட்டு போறதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய காரணம், பிஜேபி எவ்வளவு பெரிய காரணம் அப்படின்றதும் நீங்க ஒத்துக்கணும் இல்லையா? அண்ட் அவங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பிஜேபி அவருக்கு பயங்கர சப்போர்ட் கொடுத்தாங்க. அவர் பேக்கப் பண்ணாங்க. அவர் பேக் போனா நின்னு அவருக்கு எவ்வளவோ சப்போர்ட் கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அவர் இப்படி போனது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில எங்களை விட்டு போனது கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. மேடம், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்ததுக்கு அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு பெரிய காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? என் மண் என் மக்கள் அப்படின்ற திட்டத்து மூலியமா அவர் எவ்வளோ பேரை போய் சந்திச்சிருப்பாரு, எவ்வளோ மக்கள் கூட கனெக்ட் ஆயிருப்பாரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாரு. அந்த மனுஷன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவரோட உழைப்பு அந்த இடத்துல பார்த்த நிறைய பேர், நிறைய யங்ஸ்டர்ஸ், பெரியவங்க அப்படின்றவங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பிஜேபியை ஆதரிச்சாங்க. ஸோ இப்படிதான் பிஜேபியோட ஆதரவு அப்படின்றது அண்ணாமலை அவர்களை தான் தமிழ்நாட்டில் கூடுச்சுன்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் நீங்க இன்னொரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா, அவரை வந்து பேக்கப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. என்ன பேக்கப் பண்ணாங்க? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய கட்சிகள், அது காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், என்னைக்குமே ஒரு பெரிய இடத்தை பிடிக்க முடியாது நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில அண்ணாமலை அவர்கள் இருக்காரு, ஒரு அதிகாரி, ஒரு பொறுப்பான, தைரியமான, நேர்மையான அதிகாரி அங்க உள்ள இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பலரும் வந்து பிஜேபி பக்கம் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவரை வந்து ஏதோ பிஜேபி தான் வந்து அண்ணாமலையை பேக்கப் பண்ணி சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க, அவர் ஏதோ துரோகம் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றது நியாயமா இருக்கா? அண்ட் மோர் ஓவர், அவர் மாநில தலைவரா இருந்தார். மாநில தலைவரா இருந்து அவரோட சைட்ல இருந்து பிஜேபிக்காக எவ்வளோ புஷ் பண்ணி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு போனார். ஆனால் ஏன் பிரச்சனை வந்தது? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்மளோட பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலைன்ஸ் வைக்கணும் அப்படின் போது நம்மளோட ஏடிஎம்கேட தலைவரான எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து இவர் அண்ணாமலை வந்து வளர்ந்து வர்றது அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா 2 பேருமே ஒரே கொங்கு பெல்ட்ல இருந்து வராங்க. ஸோ அந்த மக்கள் நம்மளை விட அவருக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களோ? நாம ஒரு அரசியல்வாதி தான். ஆனால் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸா இருந்து ஒரு நேர்மையான, தைரியமான, ஒரு போல்டான டெசிஷன் எடுக்கக்கூடிய யங்ஸ்டர் அப்படின் போது நம்மளை விட்டுட்டு எல்லாரும் அந்த சைட் போயிடுவாங்களோ? அவரை வளர விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இபிஎஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாமலை வந்து இந்த கட்சியில இருக்கக்கூடாது, மாநில பதவி அவருக்கு கொடுக்கக்கூடாது, அவரை டம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அவர் நினைச்ச மாதிரியே அவர் பிஜேபி கிட்ட நாங்க அலைன்ஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அண்ணாமலையை வந்து முன்னாடி நிறுத்தக்கூடாது அப்படின்னாங்க. அண்ட் அண்ணாமலை அவர்களும் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு, நான் வந்து இந்த மாநில பதவியை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம அலைன்ஸ் வைக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட கட்சிகள் மட்டும்தான் இருக்க முடியும், அப்போ நமக்கு திராவிட கட்சிகளோட சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்றதுக்காக அண்ணாமலையை தூக்கி எறிஞ்சாங்க. ஏடிஎம்கே வேணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலை அவர்களை தூக்கி எறிஞ்சாங்க, தியாகம் பண்ணாங்க பிஜேபி. அப்போ அந்த மனுஷன் எதுக்கு வந்தாரோ அதை அவரால் செய்யவே முடியல. அவர் ஒரு தலைவரா இருக்கணும், அவர் ஒரு நிர்வாகியா இருக்கும்போது அவரால் செயல்பாட்டை பண்ண முடியும். அவர் எதுக்கு அரசியல் வந்தார் அப்படின்றது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து ஐபிஎஸ்ஸா இருந்தார். கர்நாடகால போலீஸா இருக்கும்போது ஒரு 16 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுடுறாங்க. அப்ப அங்க ஒரு பெரிய கலவரம் நடக்குது. ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு எல்லாரும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த மனுஷனும் உடனே, அவர் எப்போதுமே அவரோட வீரியம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ அவர் பிடிச்சிடுறாங்க, அந்த குற்றவாளியை பிடிச்சிடுறாங்க, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடுறாங்க. ஆனால் அந்த அம்மா அவர்கிட்ட கேட்டாங்களாம், அந்த குழந்தையோட அம்மா
கேட்டாங்களாம். சார் நியாயம் அப்படின்னு பார்த்தா, என் குழந்தை எனக்கு திருப்பி கிடைச்சிருக்கணுமே சார். என் குழந்தை கிடைக்கலையே. குற்றவாளிய நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா என் குழந்தைக்கு நிலைமை என்ன சார்? அப்படின்னு கேட்டாங்களாம். அன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததாம். அதுதானே இப்ப அந்த நான் குழந்தைக்கு என்ன பண்ணுவேன்? சரி இந்த குழந்தை இந்த அம்மா சொல்லும்போது எனக்கு வலிக்குது. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு குழந்தைக்கு நடக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்ற கவலை அவருக்குள்ள வந்தது. அப்போ எனக்கு இந்த ஒரு ஐபிஎஸ்ன்ற அதிகாரி மன்ற பட்டம் மட்டும் பத்தாது. அதை தாண்டி எனக்கு அரசியல் அமைப்புல இன்னும் கொஞ்சம் அதிகாரம் வேணும். அப்படின்றதுக்காக தான் அவர் அரசியலுக்குள்ள வந்தாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு வீரியமான அரசியல்வாதியா நம்ம அண்ணாமலை அவர்களை பார்த்திருக்கோம். ஆனால் அவரோட வளர்ச்சி பிடிக்காதவங்க அவரை கீழ தள்ளணும். இவர் எங்க கூட இருந்தா நாங்க வரமாட்டோம். அண்ணாமலை பிஜேபியில மாநில தலைவரா தொடங்குனா நாங்க இருக்க மாட்டோம். கூட்டணி வைக்க மாட்டோம். அப்படின்னு பிஜேபியை பிளாக்மெயில் பண்ணி அவரை மாநில பதவியில இருந்து தூக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை போட்டீங்க. அப்போ அவரால செயல்பட முடியாத இடத்துல தன்னோட கருத்துக்களை காது கொடுத்து கேட்காத இடத்துல அவரால் இருக்க முடியல. அதனால அவர் வெளியே வந்தாரு. ரொம்ப நேர்மையா அவரோட கருத்துக்களை சொல்லிட்டு அவங்க கிட்ட எந்த ஒரு சண்டையும் இல்லாம ரொம்ப நீட்டா அந்த இடத்த விட்டு வெளியே வந்தார். பட் அவரை போய் எப்படி மேடம் உங்களால குறை சொல்ல முடியுது? ஏன்னா நீங்க கூட இருந்து பார்த்திருக்கீங்க. பிஜேபியோட வளர்த்ததுல அண்ணாமலை எவ்வளவு பெரிய பங்கு இருக்குன்னு பார்த்துட்டு இன்னைக்கு அவரை குறை சொல்லணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அண்ட் மோர் ஓவர் அந்த நெறியாளர் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா அவர் கேட்கிறாரு. அவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு தப்பான இயக்கத்துல நான் இருந்ததுனாலதான் ஒரு சிலர் என்ன ஒரு அந்த ஹிந்து அப்படின்ற மாதிரி பார்க்கிறாங்க. நான் எல்லா மதத்துக்கும் பொதுவானவன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. அவர் எப்பங்க அந்த மாதிரி சொன்னாரு? தப்பான இயக்கம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. பிஜேபி அப்படின்னாலே அது ஒரு ஹிந்துத்துவா, அது ஒரு ஹிந்துக்கான கட்சி, அது ஒரு ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் ஒரு பிம்பம் கட்டமைச்சிருக்காங்க. அதனால நம்ம ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்றோம், நம்ம பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னாலே நம்மள எப்போதுமே அப்படி ஒரு பார்வையில எல்லாரும் பார்க்குற அளவுக்கு இங்க இருக்கிற சிறுபான்மையினரை வச்சு அந்த கட்சிகள் தங்களுக்கு ஓட்டு வேணும், ஓட்டு வங்கியா பயன்படுத்தணுன்றதுக்காக அந்த மக்களை எப்போதுமே இப்படி ஒரு டிராமா கிரியேட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில வந்திருக்கும் போதும் அவரை ஒரு மதவாதி அப்படின்னு ஒரு மத சாயல் பூசினாங்க. அதற்காக தான் அவர் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறாரு. அவர் அந்த அரசியல்வாதிகளை தான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்படி எப்போதுமே ஒரு மத சாயல் பூசிட்டு இருக்காங்க. அந்த மத சாயலோட என்ன நீங்க பார்க்க வேண்டாம். நான் ஒரு ஹிந்து அப்படின்றது என் வீட்டோட வச்சு பூட்டிட்டு வரேன். வெளியே வரும்போது ஒரு சக மனிதனா, ஒரு சக தலைவனா உங்க எல்லார் கூடயும் நான் ஒற்றுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல அவர் யாரையும் தப்பா சொல்ல. ஏன்னா சுமதி அவர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தம். அப்ப இவ்வளவு நாள் நீங்க கட்சியில இருக்கும்போது ஹிந்து அப்படின்றதுல தான் இருந்தீங்களா? இனிமேல் தான் என்ன வெளியே பாக்குறவங்க என்ன ஒரு முஸ்லிம், கிறிஸ்டியன் எல்லாரும் என்ன ஒரே பார்வையில பார்க்கணும்னு சொல்லும்போது அப்ப நீங்க வேற மாதிரி பயணிச்சீங்களா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா அவர் சொல்றது நம்ம தமிழ்நாட்டு நிலவரத்துக்காக தான். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு மத அரசியல் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஜாதி அரசியல் ஓடிட்டு இருக்கு. அப்படின்றதுனால தான் அந்த மனுஷன் அதை சொன்னாரு. என் மேல இப்படி ஒரு மத சாயல் பூசுறாங்க, அந்த மத சாயலோட என்ன நீங்க பார்க்க தேவையில்லை. நான் ஒரு சக மனிதனா உங்க கூட இருக்க போறேன், உங்களுக்கான ஒரு போராடுற ஒரு தலைவனா இருக்க போறேன் அப்படின்றாரு. அண்ட் அதை அந்த நெறியாளர் எப்படி மாத்தி பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு தவறான இயக்கத்துல இருந்துட்டேன், அதனால மக்கள் என்னை இப்படி பாக்குறாங்கன்னு சொல்றாரு. அவர் எப்பங்க தவறான இயக்கம் அப்படின்னு சொன்னாரு? அவர் என்னைக்குமே பிஜேபி அது ஒரு ஹிந்து கட்சி, அதனால நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. அங்க நமக்கு இருக்கிற குறைகளையும் இல்ல அதுக்கான என்ன நிவர்த்தி அப்படின்றத என்னால அங்க கொண்டு போய் கம்யூனிகேட் பண்ண முடியல, சேர்ந்து பயணிக்க முடியல, அதனால நான் வெளியே வரேன் அப்படின்னார். அண்ட் மக்கள் என்னை இப்படி ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டாம், ஏன்னா எதிர்க்கட்சிகள் அப்படி ஒரு பிம்பம் கட்டமைச்சிருக்காங்க, அது நான் கிடையாது அப்படின்னார். இதுக்கு எப்படி அந்த நெறியாளர் மாத்தி பேசுறார்? சோ உங்க எல்லாரோட டார்கெட்டும் ஏன் அண்ணாமலை அவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரும் கூட்டம் கூடிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அவர் பிஜேபியில இருக்காரு, ஒரு மதவாதின்ற ஒரு சாயல் பூசிட்டு இருந்தீங்க. பட் இப்ப அவர் வெளியே அவர் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. யங்ஸ்டர்ஸ் வெளியே போறாங்க. இன்னைக்கு ஆட்சி மாற்றம் நடந்து தாவேகா ஆட்சியில இருந்தாலும் தாவேகாவை சேர்ந்த சில இளைஞர்கள் கூட எங்களுக்கு அண்ணாமலை அவர்களை பிடிக்கும், அவர் பிஜேபியில இருந்து வந்த பிறகு நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்ப அவரை எப்படி டார்கெட் பண்ணலாம், அடுத்ததா அவர் என்ன சொல்லலாம் அப்படின்றதுக்காக அவரை தேவையில்லாம மறுபடியும் அவருக்குள்ள ஒரு மத சாயலை கொண்டு போறது, அந்த மதத்தை அவர் உள்ள இருக்கும்போது நல்லா பேசினாரு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரி கட்டமைச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்க என்ன வேணாலும் கலர் கலரா ரீல் விடுங்க, மக்களுக்கு என் மக்களுக்கு என்ன புரியும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே தான் இருப்பாரு. பட் இதை அவர் பதில் சொல்ல மாட்டார். இந்த மாதிரி ஆட்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்மளுது. அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் போகிறாரு. அங்க போயிட்டு சுற்றுச்சூழல் தூய்மை பண்ணி தொடங்கி வைக்கிறாரு. எந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில வியூ டவர் அப்படின்ற இடத்துல இருந்து சுற்றுச்சூழல் தூய்மை பணியை அண்ணாமலை அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. காலை 6:30
மணிலேருந்து வியூ டவர் அப்படின்ற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கன்னியாகுமரி மக்கள் தயவு செஞ்சு அவர் கூட டெஃபினட்டாக கன்னியாகுமரி நாகர்கோயில் மக்கள் அவருக்கு பயங்கர சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இந்த வி த லீடர் ஃபவுண்டேஷன் சார்பாக பொள்ளாச்சியில் ஒரு கூட்டம் நடந்தது. அண்ட் அதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இல்லை கொங்கு பெல்ட்லேருந்து தான் நிறைய பேர் வருவாங்க, அவர் வந்து அந்த ஒரு ஜாதிக்காரங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த கூட்டத்தில் நிறைய கன்னியாகுமரி நாகர்கோயில் மக்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் இயக்கத்திலையும் சரி அந்த மக்கள் நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அது ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாரு, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது எங்க மாவட்டம் அப்படின்றது கல்வி அறிவில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற மாவட்டம். ஸோ அப்படிப்பட்ட மக்கள், அதனால தான் நாங்கள் வி த லீடர் ஃபவுண்டேஷனில் ஜாஸ்தியாக இருக்கிறது எந்த மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க மாவட்ட மக்கள். ஏன்னா நாங்கள் நிறைய படிக்கிறோம், அந்த அறிவு மூலிமா நாங்கள் இவர் கூட நிற்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ அப்படி கன்னியாகுமரி மக்கள் எப்போதுமே அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் கொடுப்பீங்க தெரியும். அதே மாதிரி இந்த சுற்றுச்சூழல் தூய்மை அப்படின்றது நமக்கான ஒரு முன்னெடுப்பு. இந்த ஜூலை மாதம் போதைப் பொருளுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் சுற்றுச்சூழலுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. ஸோ வாலண்டியர்ஸ் டெஃபினட்டாக அவர் கூட போய் சப்போர்ட் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. ஸோ தமிழ்நாட்டை மாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. அண்ணன் அவர்கள் சொல்ற மாதிரி மாறுவோம், மாற்றுவோம், மாற்றம் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கன்னியாகுமரி மக்கள் ஆர்வம் இருக்கிற வாலண்டியர்ஸ் டெஃபினட்டாக இதில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு அன்பான வேண்டுகோள். ஸோ இப்படி நம்மளை பொறாமையில பார்த்து பொங்குறவங்களுக்கும் பதில் சொல்லி ஆகணும், அதே நேரத்தில் நம்மளோட கடமைகளையும் நம்ம மறக்காம செய்வோம் அப்படின்றதா வேண்டுகோள். அண்ணாமலை அவர்களோட இந்த முன்னெடுப்பு ஜூலை மாதம் போதைப் பொருளுக்காக பண்ணாரு, ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்காக பண்றாரு. இதை பத்தின உங்களோட பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.